ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸில் சேஃப்டி ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க நிறைய லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் ஹசார்டஸ் வேஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்போசலுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் வாங்கணும். அண்ட் தென் நிறைய லீகல் ஃபார்ம்ஸுமே மெயின்டைன் பண்ணணும். இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜிஎஸ் சேஃப்டி டாக். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் மட்டும் கிடையாது. எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய ப்ராசஸுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாத பட்சத்தில் என்ஜின்ஸோட கூலண்ட் ஆயில், லூப்ரிகண்ட் ஆயில், கியர் ஆயில், பெட்ரோல், டீசல், ஹவுஸ் கீப்பிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். இது எல்லாத்தையுமே ஹசார்டஸ் வேஸ்ட் கேட்டகரியில் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கவர்மெண்ட்லேருந்து ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கிட்டு அது ரிலேட்டட் லீகல் ஃபார்ம்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் அண்ட் ரூல்ஸை இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தி ஹசார்டஸ் அண்ட் அதர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ரூல்ஸ் 2016 இதுதான் அந்த ரூல். இந்த ரூலில் ஹசார்டஸ் வேஸ்ட்னா என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது, என்ன கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும், மற்ற லீகல் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ரிஸும் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்கிற முக்கியமான லீகல் ஃபார்ம்ஸை பற்றி மட்டும் குயிக்காக இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் 1, நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் இந்தந்த கேட்டகரியில் இவ்வளோ குவான்டிட்டியில் ஹசார்டஸ் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், இதுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும், அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் தான் ஃபார்ம் 1. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 2, நம்ம கொடுக்குற அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இதை வந்து ஹசார்டஸ் வேஸ்ட் ஆத்தரைசேஷன் இல்லை லைசன்ஸ் இல்லை ஃபார்ம் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹசார்டஸ் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான, டிஸ்போசல் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் அப்ரூவல். இதில் நிறையா ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 3, மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹசார்டஸ் வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு ரெக்கார்ட் ஃபார்மேட்டில் ரெஜிஸ்டர் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுதான் ஃபார்ம் 3. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 4, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லை டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரெக்கார்டை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு இயர்லி ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும். இதுதான் ஃபார்ம் 4. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 5, ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 7 இது எல்லாமே ஹசார்டஸ் வேஸ்ட்டை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற வெண்டாருக்கு டிஸ்போஸ் பண்ணுற பட்சத்தில், எக்ஸ்போர்ட் இல்லை இம்போர்ட் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது அவ்வளோவா நீடு கிடையாது. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 8, இந்த ஃபார்ம் 8 அப்படின்றது ஹசார்டஸ் வேஸ்ட்டோட லேபிள்ஸ் தான். அந்த வேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் ப்ராப்பரான ஒரு லேபிள் வந்து போஸ்ட் பண்ணணும். வேஸ்ட்டோட பேர் என்ன, இதோட கேரக்டர் என்ன, ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த லேபிள்ஸில் இருக்கணும். இதுதான் ஃபார்ம் 8. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 9, இது வந்து ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி பர்பஸுக்காக இந்த ஃபார்ம் 9 வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக ஸ்பில் ஆகிருச்சு இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ ஆகிற பட்சத்தில் யாரை காண்டாக்ட் பண்ணணும், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம் 9ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 10, மேனிஃபெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறோம்ல, இதோட முக்கியமான லீகல் டாக்குமெண்ட் இந்த மேனிஃபெஸ்ட் தான். இதில் டோட்டலாக 7 காப்பீஸ் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இது என்னென்ன, இதில் பர்பஸ் என்னன்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம். இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை டிஸ்போசல் பண்ணும்போது இந்த மேனிஃபெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 7 காப்பியும் ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் காப்பியை ஹசார்டஸ் வேஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல ஃபேக்ட்ரி, அவங்க வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு டேரெக்டாக சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லோ கலர் காப்பி இருக்கும். இதை வந்து அந்த ஃபேக்ட்ரி டீம் ரீடைன்டு டாக்குமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிங்க் கலரில் ஒரு காப்பி இருக்கும். இது வந்து வேஸ்ட்டை ரிசீவ் பண்ண அந்த வெண்டர் வந்து ரீடைன்டு டாக்குமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் ஒரு காப்பி இருக்கும். இது வந்து அந்த ரிசீவரு வேஸ்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்த வெண்டாருக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் ஒரு காப்பி இருக்கும். இது வந்து வேஸ்ட்டை ரிசீவ் பண்ண வெண்டார் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு மேனிஃபெஸ்ட் காப்பி இருக்கும். இதை வந்து வேஸ்ட்டை நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்டார் வந்து ஜென்ரேட் பண்ண அந்த ஃபேக்ட்ரி டீமுக்கு அந்த ப்ளூ கலர் காப்பியை வந்து சென்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் காப்பி நம்பர் 7 கிரே கலர், இது வந்து இன்கேஸ் அந்த வேஸ்ட் வெண்டார் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிற பட்சத்தில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7 காப்பீஸ் தான் இந்த ஃபார்ம் 10ல் இருக்கிற மேனிஃபெஸ்டோ சிஸ்டம். ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் 10 தான் ரொம்பவே முக்கியமான விஷயம்.
நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 11. இன்கேஸ் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிற பட்சத்தில் இந்த ஃபார்ம் 11 ஃபார்மெட்டில் தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல்ஸில் இருக்கிற முக்கியமான லீகல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒர்க் ரிலேட்டட் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.